ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை மாத்திரம் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஏசாயா 53 4வது வசனம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். யார் அவரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. மெய்யாகவே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே, இட் இஸ் ட்ரூ, உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். ஹல்லேலூயா. இது அவர் பாடு, எங்களுக்கு என்ன என்பதை போல இன்றைக்கு நாம் நினைத்தோம். இது தேவன் அவர் மேலே பாடுகளை சுமத்தினார், தேவன் அவரை அடிக்க தீர்மானித்தார், தேவன் அவரை கொல்ல தீர்மானித்தார், எனவேதான் இயேசுவுக்கு இந்த பாடுகள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. இப்படி ஒரு வேளை தாட் எண்ணங்கள் நமக்குள்ளே வறுமையானால் இது பிசாசின் எண்ணமே அல்லாமல் இது மனிதனுடைய எண்ணம் அல்ல, நம்முடைய எண்ணம் அல்ல. சத்துரு என்ன சொல்லுவான்? வேதம் இப்படி சொல்லும் பொழுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லும் பொழுது பிசாசு என்ன சொல்லி கொண்டிருப்பான் என்று சொன்னால், இல்லை இல்லை, அது தேவனால அவர் அடிச்சிட்டாரு, அது அவருக்குள்ள பாடுகள், நமது உங்களுக்கு அது சம்பந்தமே இல்லை என்று சொல்வதை போல அந்த சிலுவைக்கும் மனிதர்களுக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப், எந்த விதமான உறவு இல்லை என்பதை போல ஆமென், பிசாசானவன் திசை திருப்பி கொண்டிருப்பான், என்னும்படியாய் அவன் தோண்டுவான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் தேவனோடு கூட இறந்தவைகளை மீண்டும் பெற்று தேவனோடு கூட ஒப்புரவாகி தேவனோடு கூட மீண்டும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்பது உண்மை. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், தேவனோட மீண்டும் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் என்ன வழி? அதற்கு என்ன வழி என்று சொல்லும் பொழுது அதுதான் பாடுகளின் வழி. ஆமென், அல்லேலூயா. பாடுகளின் வழி, அதாவது பலி செலுத்த வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டின் முறைமை. பழைய ஏற்பாட்டின் வழி என்பது சொல்லும் தேவனை சந்திப்பதற்கு வழி என்று சொன்னால் பலி செலுத்த வேண்டும். தேவன் பலியிலிருந்து பேசுகிறவராயிருக்கிறார், பலிகளை நுகர்ந்து பார்க்கிறவராயிருக்கிறார். பலி செலுத்தும் பொழுது அந்த புகையிலே அல்லது அந்த தூபங்களிலே தேவன் எழுந்தருளி அவர்களோடு கூட பேசுவார். தேவனை சந்திக்கலாம், தேவனோடு பேசலாம். பலி என்பது முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, பலிகள் பலவிதமான பலிகள் வேதத்தில் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் எல்லாம் தியானிப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. விசேஷமாக பாவ நிவாரண பலி, நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை ஆகுவதற்கு ஆமென் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதற்காக தான் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது அநேகர் காளைகளையும் கோழிகளையும் புறாக்களையும் பலி செலுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆடு மாடுகளை பலி செலுத்தி இருக்கிறார்கள், மிருகங்களையும் பறவைகளையும் பலி செலுத்தி அவைகளுடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று கேட்டுக்கொள்ள அந்த நாட்களிலே கர்த்தர் அந்த வேதத்தின்படி பழைய ஏற்பாட்டின்படி அவர்களுக்கு மன்னித்தவராயிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, இளங்காளைகளுடைய ஆட்டுக்கடாக்களுடைய பறவைகளுடைய இவைகளுடைய இரத்தத்தினால மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை. இந்த மிருகங்கள், இந்த பறவைகள் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யுமானால் அப்பொழுது கடவுள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. புனிதமான தேவனிடத்தில் சேர நம்மையும் புனிதர்களாய் மாற்ற அந்த புனித ரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எனவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திலே அவர் கேட்கிறார், இந்த பூமியிலே இதோ மனிதர்களை மீட்க, இந்த மனிதர்களை ஆமென் தூய்மை ஆக்க என்ன செய்யணும், யார் போவார்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது
உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை, இதோ எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர், நான் போவேன், நான் போய் அவர்களுக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக, அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று எபிரேயருக்கு எழுதிய 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன்படி அந்த காரியங்களின் அடிப்படையிலே பூமிக்கு வந்தார். வந்த அவர் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறவராக அல்ல, பாடுகளை அனுபவிக்கிறவராய் காணப்பட்டார். பாடுகளை அனுபவிக்கிறவராய் காணப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மேலான அந்த தங்க நகரத்தை, பரலோக ராஜ்யத்தை விட்டுவிட்டு பூமியிலே நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய ஜீவனுக்காக, நாம் மீண்டும் பிதாவோடு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்றாய் சேர வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எதுக்காகவோ அல்ல, நம்முடைய பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். சிலுவை, அந்த சிலுவையின் காட்சிகள் எல்லாம் யாருக்காக, எதற்காக என்று சொல்லி தியானிக்கும் பொழுது எல்லாமே இங்கு அமர்ந்திருக்கிற நமக்காகவும் தான். ஆமென், ஹல்லேலூயா. எங்கேயோ யூதர்களுக்காக, எங்கோ கிரேக்கர்களுக்காக அல்ல. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்தியாவிலே வாழ்கிற, பாண்டிச்சேரி பகுதியில வாழ்கிற நமக்காகவும் கர்த்தர் பாடுபட்டார் என்பதை நாம் விசுவாசிக்க கடவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அந்த ஏசாயா 53:4 மீண்டும் ஒரு விசை, அவர் தேவனால் அடிக்கப்படவில்லை, அவர் வாதிக்கப்படவில்லை, அவர் சிறுமைப்படுத்தப்படவில்லை. எல்லாம் யாருக்காக? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாய், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் நமக்கு சமாதானம் உண்டாகும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நமக்காக. சொல்லுங்க, யாருக்காக? நமக்காக, எனக்காக. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம், இயேசு சிதைக்கப்பட்டது யாருக்காக? எனக்காக, நமக்காக. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமடைகிறோம். அவருடைய தழும்புகளினாலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் இல்லை என்றால், அந்த ஆண்டவர் இந்த பாடுகள் நமக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு கட்டத்தில் அந்த சூழ்நிலை வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே வழக்கம் போல ஜெபிக்க சென்ற போது நம்ம எல்லோருக்கும் தெரியும், அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர் படப்போகிற சிலுவையின் பாடுகளின் காட்சி அப்படியே முன்பாக ஒரு சீனாக, ஆமென், திரை போல காட்சி கொடுத்தது. அவர் அடிக்கப்படும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு அடியும், இது ஒரு படம், ஆனாலும் இது போல இதுக்கும் மேலாக இந்த ஒவ்வொரு அடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பட போகிற ஒவ்வொரு காயம், அந்த ஒவ்வொன்றும் நம் நிமித்தமாக அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது, இந்த சீனெல்லாம் பார்க்கும் பொழுது யார் தான் ரெடியா இருப்பாங்க? இந்த காயங்களை ஏற்றுக்கொள்ள, இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள யார் தான் விரும்புவாங்க? சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இதற்கு பயந்து போனார். ஹல்லேலூயா. இவ்வளவு பயங்கரமான கொடூரமான ஒரு நிலைமையா? இதுவா நான் அடைய போகிறேன்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காட்சி அவருக்கு கெத்செமனே தோட்டத்துல முன்னாடி வருது. வந்த உடனே ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார், இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. ஐயா பிளீஸ், கொஞ்சம் குறைக்கலாமே. சில நேரங்கள்ல பகைஞர்கள் என்ன செய்வார்கள் தெரியாது. இந்த இராணுவத்தினர் வேறொரு படைக்காரர்கள், எதிர்நாட்டு படை வீரர்களை சிறைபிடிக்கும் பொழுது அவர்களுடைய கையில மாட்டும்படி என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அவங்க நினைச்சதெல்லாம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா நிக்க வச்சு ஒரே நேரத்தில் சுட்டு தள்ளிடுவாங்க. புரியுதுங்களா? எதிர்நாட்டு படையினரை இந்த இக்கரையில் இருக்கிற படையினர் என்ன செய்வாங்கன்னா உடனே சுட்டுடுவாங்க. அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த இராணுவத்தினருக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு நிமிஷத்துல சுட்டு அது வேற கருது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன நேரத்துல உடம்ப கிழிச்சு, ஒரு கையை வெட்டி,
ஒரு வாரம் அவனை துடிக்க விட்டு, அடுத்த இன்னொரு வாரம் கழிச்சு இன்னொரு கையை வெட்டி, அவனை இன்னொரு வாரம் துடிக்க விட்டு, இதன் பிற்பாடு ஒரு கண்ணு நோண்டி, இதெல்லாம் நடக்கிறது. இராணுவங்கள் இதெல்லாம் நடக்கும். எதிரி படை, எதிரி என்று சொன்னால் அப்படிதான். அதுதான் பழி வாங்குதல். ஆமென், ஹல்லேலூயா. துடிதுடிக்க வச்சு, ரத்தம் சொட்ட சொட்ட, காயங்கள் ஆறாதபடிக்கு தொடர்ச்சியாக அடிச்சு அவர்களை நொறுக்கி பலவிதமான சித்திரவதை செய்து அதிலே ரசித்துக் கொண்டிருப்பார்கள் தான் இந்த எதிர்ப்படை. ஆமென், ஹல்லேலூயா. இது போன்ற காயங்களை, இது போன்ற காட்சிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவரும் சொன்ன வார்த்தை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால், ஆண்டவரே நீங்க உம்மாலே நீங்க நினைச்சீங்கன்னா the judgment can be changed, தீர்ப்பு வேறு விதமாய் மாற்றி அமைக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரணும்னு அவசியம் இல்லை. சாமி, நீங்க நினைச்சீங்கன்னா வேறு விதமாய் கூட ரட்சிப்பு கொடுக்கலாமே, வழங்கலாமே. இந்த ஜனங்கள் பரிசுத்தப்படுத்துவதற்கு இது ஒன்றுதான் வழியா? வேற வழியே இல்லையா? நாம் எல்லோரும் பேசுவதை விட, தியானிப்பதை விட அவர் எப்படியெல்லாம் துடிச்சிருப்பார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவெல்லாம் துடிச்சிருப்பார். என்னை விட்டு நீங்கபடி செய்யும் என்று கதறுகிறார். ஆனா அந்த நேரத்தில், ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது. அல்லேலூயா. நாட் மை வில், என்னுடைய சித்தம் இதில் ஒன்றும் காணப்படக்கூடாது. உம்முடைய சித்தம், நீர் எப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு மீட்பை, ரட்சிப்பை, உமோடு கூட ஒப்புருவாக்குதலை கொடுக்க விரும்புகிறீரோ அதை செய்யுங்கப்பா. என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர், நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் வழி. செந்நீர் தான் வழி என்றால், கண்ணீர் தான் வழி என்றால், அந்த பாதையில நான் செல்வதற்கு தயாரா இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்தே அந்த காரியங்களுக்கு புறப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பாடுகளை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு அவர் கலிலியா பகுதிகளிலே ஊழியம் செய்த நாட்களிலே அப்படியே பகிர்ந்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலே மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க. வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்கிறார், கேட்கிறார், மக்கள் எல்லாம் என்னை யாரு நினைச்சிட்டு இருக்கிறாங்கப்பா? அல்லேலூயா. இதே போல கடைசி வரைக்கும் உங்களோடு வாழ்வேன் என்று நினைக்கிறீர்களா? இதே போல இருப்பேன் என்று நினைக்கிறீர்களா? ஒரு அப்பத்தை தூக்கி 50 அப்பங்களை மாற்றுவது, குருடர்களை தொடர்ந்து காணும்படி செய்வது, சப்பானிகளை நடக்கும்படி செய்வது, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது, இது போல ஒரு அற்புதமான மனிதனாக இந்த பூமியில கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். எப்படியெல்லாம் நான் இருக்க போகிறேன் என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா? சீசர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, என்னை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நான் ஒரு பெரிய தேசத்துக்கு அதிபரை போல, ராஜாவை போல ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் என்று நினைக்கிறீர்களா? நீங்க நினைக்கிறத சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அதுல பேதுரு சொல்லுவாரு, என்னன்னு சொல்றாரு? நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர், நீங்கள் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு கிறிஸ்து, அபிஷேகம் பெற்றவர், அவ்வளவுதான் தெரியும். ஆனால் இந்த இயேசுடைய எதிர்காலம் யாருக்கும் தெரியல, எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு மட்டுமே தெரியும் அவர் என்ன ஆக போகிறாரு, என்ன நடக்க போகிறது, எப்படியெல்லாம் பாடுகள் பட்டு, எப்படியெல்லாம் இந்த மக்களுக்காக கூட இருக்கிற பேதுரு, யோவான், சீஷர்களுக்காகவும் சேர்ந்துதான் அவர் பலியாக போகிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன செய்ய தொடங்கினார், என்ன சொல்ல தொடங்கினார் என்றா, கர்த்தர் சொல்றாரு, அவர் பாடுகள் பட போகிறதை குறித்து அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு, எத்தனை? மனுஷகுமாரன், அதாவது என்னை தன்னை குறித்து சொல்லுகிறாரு. இந்த மனுஷகுமாரன், தேவகுமாரன் பல பாடுகள் பட்டு, அல்லேலூயா, 1 2 அல்ல, ஆமென், அல்லேலூயா, பல விதமான பாடுகள் அவர் பட போகிறார். ஆமென். எல்லாரும் என்ன அடிக்க போறாங்க,
எல்லாரும் எனக்கு பரியாசம் போறாங்க. இந்த ஊருக்காரங்க, அடுத்த ஊருக்காரங்க, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த வேத பாரகர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தின் தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? பாடுபடுத்த போறாங்க, பாடுபடுத்த போறாங்க. பல பாடுகளை நான் அனுபவிக்க போகிறேன், பாடுபட போகிறேன், என்னை கொல்ல போறாங்க, என்னை அடிக்க போறாங்க. உடனே நம்ம ஆளுங்க சொல்லியிருப்பாங்க, உங்களை அடிக்க போறாங்களா? யார் அது? அப்படி யார் உங்க மேல கையப்படுவான்? யார் உங்களை நெருங்க முடியும்? நாங்களாம் இருக்கிறோமே. பார்க்கதான் போறேன் எத்தனை பேர் கூட இருப்பீங்கன்னு. இயேசு மனசுக்குள்ள நினைச்சிருப்பார், சொல்லல அவங்கள பார்த்து, நீங்க இருக்க மாட்டீங்கப்பா, இப்படிதான் இருப்பீங்க. திடீரென்று என்னை கைது செய்யும் நேரம் வரும் பொழுது நீங்க எல்லாம் என்ன ஆயிடுவீங்க? ஓடி போயிடுவீங்க, பராயிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, எல்லாரும் போனாலும் நான் உங்களோடு இருப்பேன், காவலிலும் சாவிலும் கூட ஆண்டவரே நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவன் கடைசியில மறுதலித்து விட்டார். ஆமென், நான் அறியேன். ஏன்? எந்த பயம்? அவருக்கு பயம். எங்கே இவரையும் பிடிச்சி சிறைச்சேதனம் பண்ணிடுவாங்களோ, கொலை செய்து வராங்களோ பயத்துல மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாம் ஓட்டம் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 3ஆம் நாள் உயிர் தெளிந்து வர அதை பற்றி கவலை வாங்கல இவங்க சீசர்கள். அது குறித்து இந்த பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு கொல்லப்படுவார் என்ன உடனே எல்லாருக்கும் ஒரு விதமான உடம்புல அப்படியே கொதிக்குது. அப்படியே பண்ண வராங்க. ஆமென், ஹல்லேலூயா. உடனே பேதுரு வாயை திறக்கிற சொல்றாரு. அவரை ஐயா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இவர் போதிக்கிறாரு, போதிச்சு முடிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்னார், இதோ மனுஷகுமாரன் தன்னை குறித்து சொல்றாரு, பல பாடுகள் பட்டு, காயப்பட்டு, ரத்தம் சிந்தப்பட்டு கொல்லப்படுவார் என்று சொல்லி 3ஆம் நாள் உயிர் தெளிதலை பற்றி பேசும்போது அது காதல வாங்கல, பாதி மட்டும் கேட்டுட்டு உடனே இவர் யோசிக்கிறார், இதெல்லாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, இப்படி வாங்கன்னு சொல்லி இயேசுவை தனியா அழைச்சிட்டு போறார். என்ன பண்ணாரு? அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இப்படி பேசாதீங்க, பாத்தீங்களா? என்ன பண்ண கூடாது? பேசக்கூடாது. என்ன நினைச்சுன்னு இருக்கிறீங்க? எவ்வளவு அற்புதங்கள் செய்தா, நம்ம எத்தனை அதிசயங்களை செய்தோம். நீங்க யாரு? எவனாவது கைய போட்ட நான் பாத்துக்கிறேன், புரியுதுங்களா? அப்படியெல்லாம் சொன்னவர் இவரு. உங்க மேல ஒருத்தருடைய கை விரல் நுனி விரல கூட படவிட மாட்டோம், நேர கூட படவிட மாட்டோம். என்ன சொல்லுவாங்க? இது நடக்கவே கூடாது உங்க வாழ்க்கையிலே, இது நடக்கவே கூடாது. நீங்க மறிக்க கூடாது, நீங்க பாடுபடக்கூடாது, நீங்க ரத்தம் சிந்தக்கூடாது. எனக்கு அருமையானதோட பிள்ளைகள் அப்பொழுது சொல்றாரு கர்த்தர். என்ன சொல்றாரு? மீண்டும் என்ன சொல்றாரு கர்த்தர்? வாசிங்க. அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து மறுபடியும் பேதுருவை நோக்கி, பின்னாக போ சாத்தானே என்றார். சாத்தானே. எல்லாரும் ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்தாரு. பார்த்த உடனே பேதுருடைய வார்த்தைகள் இயேசுவுக்கு எப்படியாய் தெரிந்தது? சாத்தான், இது உங்களுக்கு நடக்கவே கூடாது, நீங்கள் பாடுபடவே கூடாது, நீங்கள் ரத்தம் சிந்தவே கூடாது. ஏன்னா இந்த ரத்தம் சிந்தினா எவனுக்கு அடினா? அந்த சாத்தானுக்கு தான் அடி, நெத்தி அடி. அது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே பிளாக் பண்றாரு. நீங்க எவ்வளவு பெரிய சாமி, எவ்வளவு பெரிய கர்த்தர், எவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பாடலாம், ஏதாவது பாடுகளா? பாருங்க, என்னமோ ஆடு நனையுதுன்னு ஓனை அழுகும், அந்த மாதிரி இந்த சாத்தானுடைய வார்த்தைகளை பாருங்க. உங்களுக்கு நடக்கவே கூடாது, இந்த பாடுகள் நீங்கள் படவே கூடாது, நீங்க காயப்படவே கூடாது, ரத்தம் சிந்தவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார், இது பேதுருடைய வார்த்தை அல்ல. இது யாருடைய வார்த்தை? சாத்தான். அவர் உங்களுக்காக பாடுபடல, அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தல, அவர் எங்கேயோ யாராலும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அது அப்படி நடந்த ஒரு காட்சி அப்படின்னு சொல்ல வைக்கிறவன் யாரு? சாத்தான் தான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி மூலமா பேசுகிறார், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானம் உண்டாக்கும்படியான அந்த ஆக்கினை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பாடுகள் யாருக்காக? நமக்காக தான். நம்மை அவருடைய சாயலாய் மாற்ற, நம்மை புனிதர்களாய் மாற்ற, நம்மை பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றுவதற்காக தான்
இயேசுடைய பாடுகள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மரண பேச்சு எடுத்தாலும், இந்த இயேசுநாதர் பாடுகள் பேச்சு எடுத்தாலும், அந்த சீஷர்கள் மூலமாய் கூட பிசாசின செய்து இது வரவே கூடாது, உபத்திரவங்கள் வரவே கூடாது. அது சீக்கிரத்தில் சபைகளுக்கு உபத்திரவங்கள் வரப்போகுதுன்னு சொன்னா வரக்கூடாது, வரக்கூடாது, அதெல்லாம் நடக்கவே விட மாட்டோம். வேணும்னா நாங்களெல்லாம் ஒரு கூட்டம் சேர்ந்து அதற்கு எதிராக கொடி பிடிப்போம். இதுதான் கர்த்தருடைய திட்டம் சொல்லும் பொழுது அது யாராலும் மாற்ற முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதன் பிற்பாடு பேதுருவை கொல்வதற்கு அவருடைய காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்படும் பொழுது, அவரை சிலுவையிலே இயேசுவை போல அறைவதற்காக கொண்டு செல்லும் போது அவர் சொன்னாரு, இயேசுவை போல என்னை சிலுவையில போடாதீங்க, என்னை தலைக்கீழாய் என்ன செய்யுங்க, சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். ஆமென். தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம், முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறது பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளே, பாடுகள் அவசியம். இன்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கு. எல்லா உபத்திரவங்கள் நமக்கு நிச்சயமாக வரும். ஆமென். ஆனா நம்முடைய முடிவு என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொன்னார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து என்ன செய்யாதீங்க. இதெல்லாம் படம் காட்டி உங்களுக்கு உபதேசிக்கும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் பயப்படாதீங்க. இதை பயப்படுறதுக்காக அல்ல. நாம் இதை போல கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் பாடுபட்டு இருக்கிறார். இதை போல பாடுகள் நமக்கும் வந்தாலும் யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க பயப்படாதீர்கள் தான் நம்ம கர்த்தர் சொல்றார். ஏனென்றால் இதோ சோதிக்கப்படும் பொருட்டாக தான் பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான், உபத்திரவப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான், பட்டினி போடுவான். ஆமென், ஹல்லேலூயா. பலவிதமான திண்டாட்டங்களுக்குள்ளாக்குவான். இவைகள் எல்லாம் எதற்காக என்றால் நீங்கள் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக விளங்குவதற்காக தான். நானும் பார்த்து கொண்டிருப்பேன், கர்த்தர் நானும் பார்த்து கொண்டிருப்பேன். ஏன்? இயேசு பாடுபடும் பொழுது பிதாவானவர் பார்த்து கொண்டில்லையா? அந்த குமாரன் பாடுபட்டாலே தான் உலகத்திற்கு மீட்புண்டாகும். இவர் ரத்தம் சிந்தினால்தான் மனிதர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் அது உணர்ந்து சபையை சொல்லி சொல்லி திடப்படுத்தினார். அவர் சென்ற சபைகளிலே அவருடைய உபதேசம் அதிகமா என்னவா இருந்தது தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்ல நிலம் கிடைக்கும், நல்ல வீடு கட்டி கொடுப்பாரு, அநேக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 14:22. சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. எப்படிங்க? பவுலுடைய உபதேசங்கள் என்னவா இருந்தது, எதன் பேஸ்ல, எதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, திடப்படுத்துகிற வார்த்தைகள், வரப்போகிற ஆக்கினைகள், வரப்போகிற தண்டனைகளை குறித்து நாம் பயந்து விடக்கூடாதபடிக்கு முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லி திடப்படுத்துகிறார். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி இவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி என்ன சொன்னார்னா, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ப்ராசஸ், தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான். அதற்காக நீயே ஒரு பெரிய பல்ல எடுத்து, நீயே நெருப்பு கொட்டி, நீயே அது நடந்தா, அதன் மேல நடந்தா நான் ஆண்டவருக்காக தீ மிதிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக நெருப்புல போறேன், அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் உன்னை ஒரு நாள் தூக்கி போடுவாங்க, அப்ப நீ நிலைச்சிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயே உண்டாக்கி நீயே போகிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு வரும் உபத்திரவங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். அவைகளிலே ஆண்டவர் சொன்னார்னா, நீ முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் நிச்சயமாகவே ஜீவ கிரீடம் நமக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. கிரீடமாகிய ஜீவன், ஜீவனையே நமக்கு கிரீடமாய் கொடுப்பார். So that is the everlasting life. என்றென்றையும் வாழக்கூடிய ஒரு கிருபை தேவன் நமக்கு கொடுப்பார். அதன் பிற்பாடு மரணத்திற்கு நம்ம மேல் அதிகாரம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா.
ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளும் மரணமும் ஜீவனும் இன்றைக்கு நமக்கு போதிக்கின்ற ஒரு சத்தியம். நாமும் அநேக பாடுகளின் வழியாக தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இப்போ அந்த பாடுகளுக்காக நீ முகம் சொன்னீன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம ஆண்டவர் முகம் தான் சொல்லுவார். நம்ம சேரவே முடியாது. மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. பட்டினியோ, பசியோ, நிர்வாணமோ, பட்டயமோ, கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே என்ன செய்யாது, பிரிக்கவே முடியாது. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சொல்லுங்க, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க இயேசுவின் பிள்ளைகள். எங்கள் இயேசுநாதர் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். பாடுகள் வரும் என்று சொல்லிட்டார், உபத்திரவங்கள் வரும் என்று சொல்லிட்டார். பச்சை மரத்திற்கே இப்படியானால் பட்டமரம் எங்கன்னு கூட சொல்லி கொடுத்தார். அதனால நாங்கள் எல்லோரும் கூட எங்கள் ஆண்டவருக்காக வராக்கியமாய் வாழ்வதற்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் என்று தேவனுக்கு சாட்சிகளாய் வாழும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக.